நமக்கு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துப்போம். அந்த 1/2 கிலோ அரிசிக்கு 600 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். அரிசியை நல்லா கழுவி அந்த அரிசியோட பால், அந்த அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல, அந்த பாலை வச்சு முதல்ல பாத்திரத்தை ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி நல்லா கொதிக்க வைக்கணும். அது பொங்கி வந்ததும் நம்ம அரிசியை போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிண்டி அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம், குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வாசனைக்காக ஏலக்காய் போடுறோம்ல, அதை நல்லா தட்டி போட்டுக்கணும். இன்னும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டுனா தான் நமக்கு அடி பிடிக்காமல் பொங்கல் நல்லா கிடைக்கும். அரிசி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருந்த வெல்லத்தை நல்லா தட்டி தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு இந்த வெல்லம் அரிசி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சைடில் நம்ம தாளிப்புக்கு நெய்யில் முந்திரி, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை